வசிஷ்ட கீதை. கர்தவ்ய போத துவாபரத்தில் அர்ஜுனனைப் போல முன்பு திரேதா யுகத்தில் இளவயது ராமருக்கும் தர்ஜனாபர்ஜனம் இருந்தது. தாசரதியின் அப்போதைய மனநிலை எலியால் நாசமான வீடு போல இருந்தது. வசிஷ்ட முனிவர் குருவின் இடத்தில் நின்று அந்த ஐயத்தை நீக்கினார். வசிஷ்ட கீதை உபதேசமாக மாறியது. குறிப்பாக இளைஞர்களை குறிவைக்கிறார்கள். சாப்பிடும்போதுதான் சுவை தெரியும், நடந்தால்தான் இலக்கை அடைவோம், மனதை கட்டுப்படுத்துவது அவசியம் என்று சொல்கிறது. ஒரு மரத்துண்டைப் பார்க்கும்போது, மென்மையான ஒன்றைப் பார்க்கும்போது அதே வகையான உணர்ச்சியை உணரக் கற்றுக் கொடுக்கிறது. புதிதாகப் பிறந்த குழந்தையின் தூய்மையால் மனதை நிரப்புவதாகும். தொண்டுகளைப் போற்றுகிறது. இந்தச் சூழலில் மகரிஷி குந்தபடியின் கதையைச் சொல்கிறார். ஒரு நாள் ஒரு வேத பண்டிதர் தனது பசுக்களை மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்றார். தாகம் தீர்க்கும் முயற்சியில் அந்த ஊமை உயிரினங்கள் ஏரியில் சிக்கிக் கொண்டன. எவ்வளவோ முயன்றும் அவர்களால் கரையை அடைய முடியவில்லை. அப்போது அந்த வழியாக தொழிலாளி ஒருவர் சென்று கொண்டிருந்தார். பசுக்களை காப்பாற்றும்படி அந்த மனிதரிடம் அறிஞர் கேட்டார். அந்த 5 பசுக்களில் ஒன்றை பரிசாக கொடுத்தால் உதவுவதாக குண்டாபு கூறினார். அறிஞர் சரி என்றார். உயிரை பணயம் வைத்து பசுக்களை காப்பாற்றினார். குந்தபுது அறிஞருக்குப் பரிசாக பசுவைத் தானம் செய்து தன் பெருந்தன்மையைக் காட்டினார். தேவர்களுக்கும் அந்த தொண்டு பிடித்திருந்தது. ராமா, அந்த சிறந்த மனிதனின் பாதையில் நீங்களும் பயணிக்கிறீர்கள். அசுரர்களிடமிருந்து யக்ஞத்தைப் பாதுகாக்கவும் தர்மத்தைப் போற்றுங்கள் என்று வசிஷ்டர் கடமையை உபதேசித்தார். தன்னம்பிக்கையுடன் விஸ்வாமித்திரரைத் தொடர்ந்து காடுகளுக்குச் சென்றார். அந்தப் பயணத்தில் ராமர் சீதையாக மாறினார். வருங்கால நெருக்கடியை எதிர்கொள்ளும் அளவுக்கு ராவணன் வடிவில் உள்ள வலிமை ஆன்மீக இலக்கியத்தில் பல கீதைகள் உள்ளன. உதவி உலகிற்கு கபில மகரிஷி அளித்த பரிசு கபிலகீதை. கோபிகீதா என்பது கிருஷ்ணரின் பிரதிநிதியாக கோபகந்தருக்கு உத்தவர் வழங்கிய செய்தி. சிவன் பார்வதியின் உரையாடல் குறுக்கீதை. சிவராமச்சந்திரரின் பௌத்த விவாதம் சிவகீதை. அம்பரீஷ் கீதா அம்பரீஷின் அனுபவத்தை அடிப்படையாகக் கொண்டது. தத்தாத்ரேயரின் இதபோதா அவதூத கீதா. ஞானேஸ்வரியின் படைப்பு ஞானேஸ்வரி பகவத்கீதை. போர்க்களம் ஒரு வரிக்கு சாட்சி. அங்கதே ஒரு பாடலுக்கு மேடையாகிவிட்டது. நிரம்பிய வீட்டில் ஒரு கோரஸ் எதிரொலித்தது. யார் சொன்னாலும் எங்கு சொன்னாலும் எத்தனை அத்தியாயங்கள் சொன்னாலும் இறுதி இலக்கு ஒன்றே, மனிதனின் வளர்ச்சியும் சமுதாய நலனும் ஒன்றே, உள்ளத்தின் இருப்பிடம் உயர்ந்த ஆன்மா. அஷ்டவக்ர கீதா. ஜனக மகாராஜா மகாநானி. ஜனக என்று மக்களால் அழைக்கப்படும் சிறந்த ஆட்சியாளர். அஷ்டவக்ருதே 8 வயது சிறுவன். தாய் சுஜாதா வயிற்றில் இருக்கும்போதே தந்தை ஏகபாதாவின் வேத போதனைகளை நிராகரித்தார். இதனால் முனிவருக்குக் கோபம் வந்தது. என் போதனைகளை புரட்டிப் போடுவீர்களா? அஷ்டவக்ருதியில் பிறந்தவன் என்று தன் சொந்தக் குழந்தையைச் சபித்தார். அந்த இயலாமையை தாங்கிக் கொண்டே அனைத்து வேதங்களையும் கற்றுக்கொண்டார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஏகபாதா ஜானகவின் குலத்தில் வந்து என்ற அறிஞருடன் நடந்த தத்துவ விவாதத்தில் தோல்வியடைந்து சிறைபிடிக்கப்பட்டார். அதை அறிந்த அஷ்டவக்ருதே தானும் சென்று வந்தியை வென்று தந்தையை விடுவித்தான். அதைத் தொடர்ந்து ஜானகுவுடன் சிறுவன் பேசிய உரையாடல் அஷ்டவக்ர கீதையாகப் புகழ்பெற்றது. அறிவுக்கும் வயதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதையும், கிருஷ்ணன் படைத்த ஆயுதங்கள் பௌண்டரகுவைக் கொன்று கிருஷ்ணனை அடைந்ததும் சாதனைக்குத் தடையில்லை என்பதை அஷ்டவக்ரனின் கதை நிரூபிக்கிறது. இதனால் உலகம் ஒரு போலி கடவுளின் துன்பத்திலிருந்து விடுபட்டது. இந்தப் பாடல் மனிதனின் பெருந்தன்மையைப் போற்றுகிறது. தொண்டு என்பது எல்லா கொடைகளிலும் பெரியது என்பதை வலியுறுத்துகிறது. சூரியன் பரபிரம்மத்தால் குறிக்கப்படுகிறார். எத்தனை தடைகள் வந்தாலும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்பது உறுதி. தலங்களை எழுதுவது. குருவாகி கீதையை போதிப்பது பிரம்மகீதையின் தனிச்சிறப்பு.